இந்த யானையோட வீட்டை பாருங்களேன், உள்ள பாருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜே vlogs. கைஸ், அந்த காலத்துலலாம் வந்து அதாவது 14th to 16th சென்ச்சுரிலாம் வந்து நம்மள வந்து ராஜாக்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, கரெக்டா? அப்போ அவங்ககிட்ட வந்து நிறைய காளான் படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யானைகளெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல. அது எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, என் பின்னாடி இருக்கா, இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு என்ட்ரி மாதிரி. நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்களேன், இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கு பாருங்க. இங்க வந்து ஒரு யானை இருக்கும், அந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். இங்க ஒரு யானை இருக்கும். ஒவ்வொரு யானைக்கு ஒரு ஒரு ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. கைஸ் பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க, இங்கதான் வந்து யானை எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ரூம்லாம் தெரியுதா? பாகன் வந்து அந்த பக்கம் போகணும், வேற ஒரு யானையை போய் பார்க்க போகணும் அப்படின்னா இந்த வழியா வந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ ஒரு யானைக்கு ஒரு ரூம். இப்படி சூப்பரா இருக்குல்ல? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னா மறக்காம வந்து நம்ம வீடியோ ஒரு வாட்டி லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.